அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் தமிழ் பாடத்தில் இயல் 6 திருக்குறள் பகுதி. அந்த திருக்குறள் இருக்கின்ற கற்பவை கற்ற பின் ஏற்கனவே ஒரு வினாவும் உன்னுடைய வினாவும் விடையும் பார்த்தோம். அதற்குரிய படங்களும் அதோடு இணைத்து தரப்படும். அடுத்தது 2வது வினாவில் ஒரு திருக்குறள் பகுதி, அந்த வினாவுக்குரிய ஒரு விடை பார்த்தா அடுத்த பகுதி பார்ப்போம். எச்சரிக்கையாக இரு, பழகுபவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது கடினம். அதற்குரிய திருக்குறள்: தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அடுத்து அவர் குடும்பம் முன்னேறி இருப்பதற்கு காரணம் தொடர்ந்து முயல்வதுனா முயற்சி செய்வதும் தொழில் அவருக்கு இருந்த அறிவும் ஆகும். அதற்குரிய திருக்குறள்: ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இவ்விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. அதாவது அவருடைய முயற்சி தன்மையும் அவருக்கு இருந்த அறிவுத்திறனையும் பயன்படுத்தி அவர் குடும்பம் முன்னேறுவதற்கு வழிகாட்டியாக அமைந்தார். அடுத்து வாழ்க்கையில் நன்றாக பொருளீட்டு, அதுதான் உன்னை தாழ்வாக நினைத்தவர்களையும் வாயை அடைக்கும். அதற்குண்டான குறள்: செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும். செருணர்னா பகைவர்கள், விரும்பாதவர்கள். எஃகதனில் கூறியது இல். அடுத்தது திருக்குறள் விளக்கம்: அக்கம் பக்கத்தாரிடம் பழகாமல் ஒதுங்கியே இருந்தார், துணைக்கும் யாரும் இல்லை. இப்போது உடம்பு சரியில்லாத போது யாருமின்றி திண்டாடுகின்றார். இதற்குரிய குறள்: அன்பிலான், அன்புனா பிறவியிலிடத்து மற்றவர்களிடத்து அன்பில்லாதவர்கள். அன்பிலான் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பரியும் ஏதிலான் துப்பு என்று குறளுக்குரிய குறளும் அதற்குரிய விளக்கமும் அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இதில் அந்த திருக்குறளுடைய குருவினா பகுதியும் இதில் இருக்கின்றது. முதல் குருவினாவாக கரையிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் யார்? இது தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்குரிய அசையும் வாய்ப்பாடையும் எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் இணைந்திருக்கு. அந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.